என்ன குமார், காலேஜ் முடிச்சுட்டு என்ன செய்யலான் இருக்க? தெரியல ராஜா. வீட்டில் வேலைக்கு போகணுன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க. 2026 குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம்லாம் வருது. பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் போக வேண்டியது தானே? நான் போன வருஷம் பாஸ் ஆகி இப்போ விஏஓவாக இருக்கேன். என்னடா சொல்கிற? எனக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? இந்தா, இந்த புக்கை ஃபுல்லாக படி, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ரொம்ப தேங்க்ஸ்ரா. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, எனக்கும் கவர்மெண்ட் ஜாப் வேணும். இந்தாங்க, இந்த புக்ஸை ஃபுல்லாக முடிங்க. நான் பிரைவேட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா ரொம்ப கடுப்பாக இருக்குது. நானும் அரசாங்க வேலைக்கு போகணும். இந்தாங்க, இந்த புக்ஸ் எல்லாம் நல்லா படிங்க. 1 month later. என்ன ஒண்ணுமே புரியல. என்ன படிக்க படிக்க வந்துகிட்டே இருக்கு. என்ன எவ்வளோ படிச்சாலும் மறந்து போகுது. 2 months later. A few months later. எப்படியாவது பாஸ் பண்ணணுமே. இந்த வருஷம் வேலைக்கு போயே ஆகணுமே. வேலையை விட்டுட்டு வந்து படிக்கிறேன். கண்டிப்பா பாஸ் பண்ணணுமே. என்னங்க 2026ல பாஸ் பண்ணணுமா? ஆமா. கவலைய விடுங்க. உங்கள் குருநாத் IAS அகாடமி வழங்கும் ஆண்டவன் பேட்ச் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. தரமான ஸ்டடி பிளான், கிளாஸஸ், டெஸ்ட், PDF, பாக்கெட் நோட்ஸ் வழங்கப்படும். வகுப்புகளை எடுப்பது உங்கள் சதீஷ் குருநாத் அவர்கள். இந்தியாவில் முதன் முறையாக ஆப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் ட்ரிக்ஸ் வழங்கப்படும். ஸ்டோரி போர்ட், கான்செப்ட், இமோஷன்ஸ் பூஸ்ட், ஷார்ட்கட்ஸ் ஆகிய அனைத்தும் அடங்கிய வகுப்புகள். ஆண்டவன் பேட்சிற்கு ஒரு பிரம்மாண்ட ஆஃபர் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. ஆஃபர் தொகை 2200 ரூபாய் மட்டுமே. ஆண்டவன் பேட்ச் கடைசி தேதி ஜூன் 22ஆம் தேதி வரை மட்டுமே. ஆண்டவன் பேட்சில் இணைய I want to join ஆண்டவன் பேட்ச் என வாட்ஸ்அப் செய்யுங்கள். உங்களை அரசு அதிகாரியாக மாற்ற போகும் ஆண்டவன் பேட்ச். தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக சட்டமன்றத்துல எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்து ஒரு மனதா ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. அது என்ன தீர்மானம் அப்படின்னா, மேகதாடு அணை திட்டம் இருக்குல்ல, இந்த மேகதாடு அணை திட்டம், கர்நாடக அரசோட இந்த மேகதாடு அணை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு தீர்மானம் பாஸ் பண்ணிருக்காங்க தமிழக சட்டமன்றத்துல. இதான் இன்னைக்கு பேசும் பொருளா இருக்கு. இந்த மேகதாடு அணை திட்டம்னா என்ன? ஏன்னா ஒரு மன எல்லா கட்சியும் சேர்ந்து நம்ம மாநில உரிமைக்காக எல்லா கட்சிகளும் சேர்ந்து இந்த திட்டத்துக்காக எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. மத்திய அரசு இந்த திட்டத்துக்கு அனுமதி வழங்க கூடாது. ஏன்னா இது இந்த திட்டம் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பாஸ் பண்ணிருக்காங்க. இந்த திட்டம் என்ன? அதாவது மேகதாடு அணை திட்டம்னா என்ன? இதன் பின்னணி என்ன? இது ஏன் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து? காவேரி நதி, அதாவது காவேரி நதி கர்நாடகாவில் ஆரம்பிச்சு தமிழ்நாடு வரைக்கும் வருது. ரைட்டா? இந்த காவேரி நதியை கர்நாடகாவும் பயன்படுத்துறாங்க, தமிழ்நாடும் பயன்படுத்துறாங்க. இப்ப இந்த திட்டம் கர்நாடகாவில் வந்துச்சு அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகளை தமிழ்நாடு சந்திக்கும்? திட்டம் இப்பதான் ஸ்டார்டிங்ல இருக்கு. வந்துருச்சு அப்படின்னா என்னென்ன பிரச்சனை சந்திக்கும்? அது வராம தடுத்து நிறுத்தக்கூடிய வேலைகள்ல தான் தமிழக அரசு இப்ப ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப இந்த எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ரைட்டா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மேகதாடு அணை திட்டம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு காவேரி நதியை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன், இந்த மேகதாடு அணை திட்டம் அதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரியும். ஃபர்ஸ்ட் இந்த காவேரி நதி, காவேரி ரிவரை பத்தி நான் கரெக்டா சொல்லிடுறேன். இதான் மேப், அதாவது தென்னிந்தியாவோட மேப். இந்த தென்னிந்தியா மேப்ல இங்க கர்நாடகா இருக்கு, இங்க தமிழ்நாடு இருக்கு. ரைட்டா? கர்நாடகா, தமிழ்நாடு. இந்த கர்நாடகால ஒரு குறிப்பிட்ட இடத்துல, மேற்கு தொடர்ச்சி மலை அந்த பெல்ட்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல தலைக்காவேரி அப்படிங்கிற இடத்துல இருந்து காவேரி நதி ஸ்டார்ட் ஆகுது. கொடகு மாவட்டம் பிரம்மகிரி மலைகள்ல தலைக்காவேரி அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த காவேரி நதி ஸ்டார்ட் ஆகுது. ஆரம்பிச்சு கர்நாடகா வழியா தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சு, தமிழ்நாட்டுக்குள்ள வழியா ஃபுல்லா எல்லா மாவட்டங்களுக்குள்ள நுழைஞ்சு கடைசியா இந்த பூம்புகார் அப்படிங்கிற இடத்துல முடியுது காவேரி நதி. ஆரம்பிக்கிற இடம் கர்நாடகா, முடிகிற இடம் தமிழ்நாடு. சில டீடைல்ஸ் இதை பத்தி தெரிஞ்சுட்டோம்னு வைங்களேன், இந்த அணை திட்டம் பத்தி நம்ம கிளியரா புரிஞ்சுக்க முடியும். என்ன டீடைல்ஸ் அப்படின்னா, நதி பேரு காவேரி. இந்த நதி ஆரம்பிக்கிற இடம் தலைக்காவேரி. எங்க அப்படின்னா பிரம்மகிரி மலைகள், பிரம்மகிரி மலைகள் கொடகு மாவட்டம் கர்நாடகா, தலைக்காவேரி ஸ்டார்ட் ஆகுது. இந்த நதி ஆரம்பிக்கக்கூடிய இடம் இருக்குல்ல, அது எவ்வளவு உயரத்துல இருந்து ஆரம்பிக்குது, அந்த மலையோட உயரம் எவ்வளவு, ஹில்ஸ், அந்த ஹில்ஸோட உயரம் எவ்வளவு தூரத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 1341 மீட்டர்ஸ். இல்ல ஞாபகம் வச்சுக்கணும், 1341 மீட்டர்ல மேல இருந்து ஆரம்பிக்குது. இந்த நதியோட, காவேரி நதியோட மொத்த நீளம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 800 கிலோமீட்டர். 800 கிலோமீட்டர் காவேரி நதியோட மொத்த நீளம். ஞாபகம் வச்சுக்கணும். காவேரி நதி ஆரம்பிக்கிறது கொடகு மாவட்டம் பிரம்மகிரி மலையில 1341 மீட்டர் உயரத்துல இருந்து ஆரம்பிக்குது கர்நாடகால. முடிகிற இடம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடா, அதான் அந்த சைடு, அந்த சைடு வங்காள விரிகுடா, இந்த சைடு அரபிக் கடல். மேப்பை பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். அங்க முடியுது. இந்த காவேரி நதி என்ன சொல்லுவாங்கன்னா ஈஸ்ட் ஃப்ளோயிங் பெனின்சுலா ரிவர்னு சொல்லுவாங்க. பெனின்சுலா ரிவர்,
தீபகற்ப நதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது பெனின்சுலா ரிவர். இப்ப வடக்குல பாத்தீங்கன்னா இமாலயன் ரிவர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது கங்கை, யமுனை, பிரம்மபுத்திரா, சிந்து இதெல்லாம் இமயமலைகள் நதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னிந்தியாவில் வரக்கூடிய பெனின்சுலா ரிவர்ஸ் சொல்லுவாங்க. அதுல ஈஸ்ட் ஃப்ளோயிங், அதாவது கிழக்கு நோக்கி பாயக்கூடிய நதி தான் காவேரி நதி. காவேரி நதியோட மொத்த சதுர கிலோமீட்டர், அந்த பேசின் ஏரியான்னு சொல்லுவாங்க, பரப்பளவு, ரைட்டா, அது எவ்வளவு அப்படின்னா 87,900 சதுர கிலோமீட்டர் காவேரி நதியோட மொத்த பரப்பளவு. அதை நான் உடைச்சு நான் அடுத்து இப்ப சொல்றேன். நான் அதுக்கு முன்னாடி இந்த காவேரி நதியை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தெற்கின் கங்கான்னு சொல்லுவாங்க. தென்னிந்தியாவின் கங்கா, அதாவது தக்ஷிண கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கா ஆஃப் த சவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப புகழ்பெற்ற நதி காவேரி நதி. கர்நாடகால இந்த ரிவர் வந்து பைஃபர்கேட் ஃபார்மிங் ஐலாண்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் அண்ட் சிவசமுத்திரம் இல்ல எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்டா. அதே மாதிரி இந்த காவேரி நதியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாநிலங்களுக்குலாம் இது வந்து நதி போய் தண்ணி கொடுக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி. கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி இதுல அதிகமான பங்கு, அதிகமா தண்ணி கொடுக்கக்கூடிய, அதிகமா டிமாண்ட் இருக்கக்கூடிய, சப்ளை இருக்கக்கூடிய மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கர்நாடகாவும் தமிழ்நாடு தான். அதுல அதிகமா இருக்கிறது தமிழ்நாடு. அதுல பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மொத்த சதுர கிலோமீட்டர் சொன்னல, அதுல தமிழ்நாடுல மட்டும் அந்த காவேரி நதியோட மொத்த பரப்பளவு, அந்த சதுர பேசின் ஏரியா எவ்வளவு அப்படின்னா 48,730 சதுர கிலோமீட்டர். இதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சே வாங்க. அப்பதான் இந்த திட்டம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். கர்நாடகா பொறுத்த வரைக்கும் 36,640 சதுர கிலோமீட்டர், கேரளாவை பொறுத்த வரைக்கும் 2,930 சதுர கிலோமீட்டர். இது வந்து அந்த பேசின் ஏரியா, அந்த காவேரி நதியோட டோட்டல் பரப்பளவு சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறோம். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன கொடகு மாவட்டத்தில் இந்த காவேரி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த மாவட்டம், அதாவது கர்நாடகால எந்தெந்த இடங்கள்ல இந்த நதி ஓடுது அப்படின்னா அந்த கொடகு, மைசூரு, மாண்டியா, அப்புறம் என்னென்ன அணைகள்லாம் ஆரம்பத்துல இருந்து இருக்கு அப்படின்னா அந்த கிருஷ்ணராஜ சாகர் அணை, சிவசமுத்திரம் ஃபால்ஸ், ஸ்ரீரங்கப்பட்டினா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அங்க இருக்கு. அதுமாதிரி தமிழ்நாடு பகுதியில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த நதி எங்கெங்கெல்லாம் பாஞ்சு வருது அப்படின்னா இந்த ரிவர்ஸ் என்டர்ஸ் தமிழ்நாடு அண்ட் ஒகேனக்கல்ல உள்ள நுழைஞ்சு ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி, மேட்டூர் அணை, ஈரோடு, திருச்சி, ஸ்ரீரங்கம், தஞ்சாவூர் இந்த பெல்ட் ஃபுல்லாவே இந்த நதி வந்து தண்ணி கொடுக்குது. அதே காவேரி வந்து ஸ்ரீரங்கத்துல ரெண்டா உடஞ்சு கொள்ளடம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவா போய் பிரியுது. அதே மாதிரி இது கடைசியா இறுதியா கடல்ல வங்கள விரிகுடா கடக்கிறப்ப டெல்டா மாவட்டங்கள், அதாவது டெல்டா ஃபுல்லா டெல்டா பகுதியா உள்ள போய் கலந்து வங்கள விரிகுடால போய் சேர்ந்துருது. இதான் காவேரி நதியோட ஒட்டுமொத்த டீடைல். ஆரம்பிக்கிற இடம் கர்நாடகா, மொத்த நீளம் 800 கிலோமீட்டர். எவ்வளவு உயரத்தில் ஆரம்பிக்குதுன்னா 1341 கொடகு மாவட்டம், தலைக்காவேரி, பிரம்மகிரி மலைகள் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி நதியோட மற்ற விஷயங்கள், அதாவது நதியோட டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 மாவட்டங்கள், 4 மாநிலங்கள், கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி. எத்தனை சதுர கிலோமீட்டர் அதிகமா பார்த்துட்டோம். அதே மாதிரி நதி எங்கெங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் உள்ள ஊடுருவி கர்நாடகாலையும் தமிழ்நாட்டிலையும் வருது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம், ரைட்டா. இப்ப நம்ம நதியோட இந்த நதி காவேரி நதி வருது, ரைட்டா. இதோட இடது துணை நதி, அதாவது என்ன சொல்ல, வலது துணை நதிகள், இடது துணை நதிகள், அதாவது லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ், ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ், துணை நதிகள் சொல்லுவாங்க. காவேரி நதியோட லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹேமாவதி, சிம்சா, அர்க்காவதி, லக்ஷ்மண தீர்த்தா இதெல்லாமே வந்து காவேரியோட இடதுபுற துணை நதிகள், லெஃப்ட்ல இருந்து ஜாயின் ஆகுது, ரைட்டா. அதே மாதிரி ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ், வலது துணை நதிகள் எது அப்படின்னா கபினி, பவானி, நொய்யல், அமராவதி, ஹராங்கி, சுவரநதி இது எல்லாமே வந்து ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ். இது ஞாபகம் வச்சுக்கணும். அதே காவேரியில மேஜர் டேம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இது வரைக்கும் என்னெல்லாம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடணும். கர்நாடகா பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணராஜ சாகர் அணை கட்டியிருக்காங்க, கபினி டேம், ஹேமாவதி டேம், ஹரங்கி டேம் இந்த அணைகள்லாம் வந்து கர்நாடகா கட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மேட்டூர் அணையும் கல்லணை வந்து ரொம்ப பழமையான அணை, உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து காவிரியை பத்தி. அதே காவிரியை பொறுத்த வரைக்கும் ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. ரைஸ் பவுல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடைமொழி கொடுப்பாங்க. அதே ஏன்னா பெரும்பாலான மாவட்டங்கள் இப்போ தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இங்க எல்லாத்துலயும் வந்து இந்த நெல்லா இருக்கட்டும், கரும்பா இருக்கட்டும், வாழைப்பழமா இருக்கட்டும், அந்த கொக்கனட் தேங்காயா இருக்கட்டும், இது எல்லா உற்பத்திக்கும் தண்ணி கொடுக்கக்கூடியது பிரதானமா இந்த நதி அப்படின்னா காவேரி நதி தான், ரைட்டா. சோ விவசாயத்துக்கு மிகவும் சக்தி தரக்கூடிய ஒரு நதி வந்து காவேரி நதி. இது நமக்கு கிளியரா தெரியுது, ரைட்டா. சோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா காவேரி நதியை பத்தி பார்த்துட்டோம். காவேரி நதி எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது, எவ்வளவு கிலோமீட்டர் நீளம், எந்த மலையில ஆரம்பிக்குது, எவ்வளவு உயரத்தில் ஆரம்பிக்குது, அதோட வலது துணை நதிகள், இடது துணை நதிகள், ரைட்டா. எந்தெந்த மாவட்டங்கள்ல கர்நாடகால பாயுது, எந்தெந்த மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டுல அது வருது, எந்தெந்த அணைகள் வந்து கர்நாடகால இருக்கு, என்னென்ன அணைகள் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு, மொத்த பேசின் ஏரியா என்ன, இது எல்லாமே உங்களுக்கு தெளிவா இப்ப புரிஞ்சிருக்கும், ரைட்டா. 2 மாநிலங்கள் தான் பிரதானமா காவேரி நதியை பொறுத்த வரைக்கும், கர்நாடகா, தமிழ்நாடு, அப்புறம் கேரளா, புதுச்சேரிக்கும் தண்ணி கொடுக்குது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம்.
அதாவது இந்த மேகதாடு அணை விஷயத்துக்கு வருவோம். இந்த மேகதாடு அணை விஷயத்துக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா காவேரி நதியை புரிஞ்சுக்கணும். அதை நம்ம பார்த்துட்டோம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு, ரைட்டா? நதி ஆரம்பிக்குது முடியுது, ஓகே சூப்பர் அப்படின்ட்டு. இப்ப இந்த மேகதாடு அணை விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் பல்வேறு தீர்ப்புகளை தெளிவா புரிஞ்சுட்டோம் வைங்களேன். குறிப்பா கடந்த 20 வருஷம் தீர்ப்புகளை உங்களுக்கு தெளிவா ஒரு ஐடியா கிடைக்கும். அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேசிக்கா ஒன்று தெரியணும். அது என்ன தெரியணும் அப்படின்னா டிஎம்சினா என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் டிஎம்சிக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லிடுறேன். 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். டிஎம்சினா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட், ரைட்டா? அதுல ஒரு டிஎம்சினா என்னன்னு பாத்துருவோம். அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட்டா, ஒன்னும் புரியலையே சார், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு டிஎம்சி அப்படிங்கிறது 2831 கோடி லிட்டர்ஸ். நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும், 2831 கோடி லிட்டர்ஸ். நீங்க 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்குறீங்களா, அது 1 லிட்டர். இது பாருங்க 2831 கோடி லிட்டர்ஸ், ரைட்டா? இதான் வந்து ஒரு டிஎம்சி. ஒரு டிஎம்சி அதாவது ஒரு டிஎம்சி இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு டிஎம்சி தண்ணி நுழைச்சுட்டோம் அப்படின்னா, ஒரு டிஎம்சி தண்ணியை கொட்டணும் அப்படின்னா 10,000 ஏக்கர், எப்படி நிலத்துல மொத்தம் 10,000 ஏக்கர் நிலத்துக்கு வந்து நீர் பாய்ச்ச முடியும் ஒரு டிஎம்சி இதை வச்சு, அந்த தண்ணியை வச்சு. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு டிஎம்சி தண்ணி வந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் மக்கள், அதாவது ஒரு நகரத்திலேயோ ஒரு கிராம பெருநகரத்திலேயோ வாழக்கூடிய 6 லட்சம் மக்கள் ஒரு வருஷம் ஃபுல்லா பயன்படுத்தக்கூடிய தண்ணி தான் ஒரு டிஎம்சி ஆஃப் தண்ணி, வாட்டர், ரைட்டா? அப்ப உங்களுக்கு இந்த ஒரு டிஎம்சிங்கிறது எவ்வளவு பிரம்மாண்டம் தெரிஞ்சு போச்சு. கோடி லிட்டர்ஸா பாத்தீங்கன்னா 2831 லிட்டர்ஸ். எவ்வளவு அது விவசாய பூமிக்கு எவ்வளவு நீர் பாய்ச்ச முடியும்னு பாத்தீங்கன்னா 10,000 ஏக்கர் நிலத்தை நீர் பாய்ச்ச முடியும். அது எவ்வளவு பேர் கன்சியூம் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா சுமார் 6 லட்சம் மக்கள் கன்சியூம் பண்ண முடியும் ஒரு வருஷம் ஃபுல்லா. இதான் ஒரு டிஎம்சியோட அந்த டெப்த், ரைட்டா? சோ இப்போ உங்களுக்கு ஒரு டிஎம்சினா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. இப்போ நம்ம விஷயத்துக்கு வரேன். இந்த காவேரி நதி பிரச்சனைங்கிறது கர்நாடகம் தமிழ்நாடுக்கும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இருந்து இருந்துச்சு. 1890கள் ஆரம்பிச்சு 1920கள் ஆரம்பிச்சு 1950களை தொட்டு பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு தீர்ப்பு வழங்கி பல்வேறு ஷேர், அதாவது நீர் எப்படி பங்கீடு செலுத்தணும், அணைகளை எப்படி வந்து திறந்துடணும் இப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த காலகட்டத்தில் நிறைய திட்டங்களும் நிறைய விஷயங்களும் சட்டங்களும் போட்டிருக்காங்க. ஆனா முக்கியமான விஷயம் எப்ப போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுல இருந்தா இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் ஆகுது. அது பார்ப்போம். அதாவது காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல், அதாவது காவேரி நதிநீர் தீர்ப்பாயம் சொல்லிட்டு 1990ல இந்தியாவில் அமைக்கிறாங்க. காவேரி நதிநீர் தீர்ப்பாயம், இந்த மாதிரி பல்வேறு நதிகளுக்கு தீர்ப்பாயம் அமைச்சிருப்பாங்க. நம்ம காவேரி நதிநீர் தீர்ப்பாயம் சொல்லிட்டு 1990ல அமைச்சிருக்காங்க. இந்த 90ல அமைக்கப்பட்ட அந்த தீர்ப்பாயம் எந்த சட்டத்தின் கீழே அமைச்சிருக்காங்க அப்படின்னா இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட். இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சட்டத்துக்கு கீழே அமைச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஆர்டிகல் 262லயே வந்து இந்த இன்டர்ஸ்டேட் வாட்டரை பத்தி பேசியிருப்பாங்க கான்ஸ்டிடியூஷன்ல, ரைட்டா? சோ அதுக்கான சட்டங்கள் படி, சட்டத்தின் படி 1990ல இந்த ட்ரிபியூனல் அமைச்சிருக்காங்க. இந்த ட்ரிபியூனல் வந்து, ரைட்டா, இந்த காவேரி நதிநீர் இருக்குல்ல, இந்த காவேரி நதிநீர்ல எத்தனை டிஎம்சி ஃபீட் வந்து கர்நாடகாவுக்கு போகணும், எத்தனை டிஎம்சி ஃபீட் தமிழ்நாடு, எத்தனை டிஎம்சி ஃபீட் மற்ற மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பு இருக்குல்ல, அதை முடிவு பண்ணக்கூடிய ஒரு தீர்ப்பாயம் வச்சுங்களேன். அதோட இறுதி முடிவை இந்த தீர்ப்பாயம் எப்ப வழங்குது அப்படின்னா ஃபுல்லா டீட்டெயிலா எல்லா மாவட்டங்களுக்கும் அலசி ஃபுல்லா எல்லா பாப்புலேஷன் என்ன, மக்கள் தொகை என்ன, டிமாண்ட் என்ன எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து February 5, 2007 இந்த காவேரி டிஸ்பியூட் ட்ரிபியூனல் இருக்கிற தீர்ப்பாயம் இது ஒரு தீர்ப்பு வழங்குது, ஒரு அவார்டுன்னு சொல்லுவாங்க, தீர்ப்பு வழங்குது. அந்த தீர்ப்பு படி என்ன சொல்றாங்க அப்படின்னா இதான் அந்த தீர்ப்பு அலோகேஷன். அதாவது அந்த தீர்ப்பு அந்த 2007 காவேரி ட்ரிபியூனல் அவார்டு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 419 டிஎம்சி ஃபீட் அலோகேஷன் பண்ணணும். காவேரி நதியில இருந்து தமிழ்நாட்டுக்கு 419 டிஎம்சி ஃபீட் தண்ணி வரணும். கர்நாடகாக்கு 270 டிஎம்சி ஃபீட், கேரளாக்கு 30, புதுச்சேரிக்கு 7, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஒரு 10, அப்புறம் இன்வேபிள் எஸ்கேப் டு சி கடல்ல கலக்குது அது ஒரு 4 டிஎம்சி ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலோகேஷனை கொடுக்குறாங்க 2007 அவார்டுல, 2007 தீர்ப்புல, ரைட்டா? சோ இதன்படி தான் அலோகேஷன் பண்ணி இதன்படி தான் தண்ணி வந்து கர்நாடகா போகணும், தமிழ்நாடுக்கு போகணும், கேரளாக்கு போகணும், புதுச்சேரிக்கு போகணும். இது புரியுதா? இது அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப இந்த அலோகேஷனுக்கு எதிரா கர்நாடகாவும் சரி தமிழ்நாடும் சரி, ரைட்டா, இந்த அவார்டுல அவங்கவுங்க தேவைக்கு ஏத்த மாதிரி உச்சநீதிமன்றத்துல வழக்கு போடுறாங்க. அதாவது வழக்கு போடப்படுது உச்சநீதிமன்றத்துல இந்த தீர்ப்புக்கு எதிரா. உச்சநீதிமன்றம் இதுக்கான தீர்ப்பை எப்ப வழங்குறாங்க அப்படின்னா 2018. நல்லா புரிஞ்சுக்கோங்க. காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் சொல்லிட்டு 1990ல அமைக்கிறாங்க. அவங்க 2007 தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதுல அலோகேஷன் சொல்லிடுறாங்க, இத்தனை டிஎம்சி கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அவ்வளவுதான்ப்பா.
வாங்கிருங்கப்பா, திறந்து விட்டுருங்கப்பா அப்படின்ட்டு. இப்ப இந்த தீர்ப்புக்கு எதிராக கர்நாடகாவும் சில அந்த தீர்ப்போட சாராம்சத்தை வச்சு போறாங்க, தமிழ்நாடும் போறாங்க. உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு வழங்குது 2018 பிப்ரவரி 14, இதுவும் பிப்ரவரி மாசம் தான். இந்த தீர்ப்புல என்ன, இந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்புல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம். இந்த அலோகேஷன் பார்த்தோம்ல, இந்த ட்ரிபுனல் மேல கொடுத்தாங்களா அந்த தீர்ப்பு, அதுல கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி உச்சநீதிமன்றம் மாத்தி அமைச்சு ஒன்னு கொடுத்திருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா 419 டிஎம்சி ஃபீட் ட்ரிபுனல் சொன்னது தண்ணி தமிழ்நாடுக்கு போகணும்ட்டு, அதுல கொஞ்சம் குறைச்சு விட்டு 404.25 டிஎம்சி ஃபீட் தமிழ்நாட்டுக்கு போனோம். கர்நாடகா 270 இருந்துச்சு ட்ரிபுனல் படி, இங்க கொஞ்சம் ஏத்தி விடுக்காங்க 284.75 டிஎம்சி ஃபீட் கர்நாடகாவுக்கு போனோம். கேரளாவுக்கு 30, புதுச்சேரி 7. ஏன்னா அவங்க 2 பேரும் பெருசா நீதிமன்றம் போல, அதனால இவங்க 2 பேருக்காக இந்த ஷேரை ஃபைனல் அலோகேஷன் சொல்லிட்டு இந்த டிஎம்சி ஃபீட் தண்ணியை ஒதுக்கி விட்டு செய்யணும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிட்டாங்க. இப்ப இந்த தீர்ப்பை நிறைவேற்றணும். என்ன இப்ப இந்த நிறைவேற்றுறதுக்கு உச்சநீதிமன்றமே என்ன சொல்றாங்கன்னா, காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு ஒரு அமைங்க, நதி அதாவது காவிரி நதிநீர் மேலாண்மை அமைப்புன்னு சொல்லிட்டு ஒன்று அமைங்க. அந்த அமைப்பு ரைட்டா இதை கரெக்டா செலுத்துவோமா, இந்த தீர்ப்பு படி எல்லா தண்ணியும் கரெக்டா கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி போதான்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணிட்டே இருக்கட்டும், அந்த வேலையே அதுவாவே இருக்கட்டும், அதுக்கு ஒரு அமைப்பே அமைங்கன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வலியுறுத்தினாங்க. அந்த வலியுறுத்தல் படி காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு CWMA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அமைக்கப்பட்டது 2018 ஜூன் 1. அதாவது தீர்ப்பு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன்ல வந்துருச்சு. ரைட்டா, ஜூன்ல இந்த அமைப்பை அமைச்சிட்டாங்க. இந்த அமைப்பு அமைச்சிட்டாங்க. ரைட்டா, இது ஞாபகம் வச்சுங்க. பாருங்க, டைம்ல என்ன பாருங்க, சுப்ரீம் கோர்ட் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குது. அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் CWMA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அமைக்கிறாங்க. கரெக்டா அந்த டிஎம்சி ஃபீட் தண்ணி ஒவ்வொரு மாதத்துக்கும் போதான்னு சொல்லிட்டு ரெகுலரா செக்அப் பண்ணிட்டே இருக்கிறது. ரைட்டா, அந்த நீரோட அந்த லெவல் எல்லாத்தையும் செக் பண்ணிருக்கிறதுக்கு பிளஸ் கூடுதலாவே காவேரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி, அதாவது CWRC ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க, மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டி அமைக்கிறாங்க. 2 அமைப்பு அமைக்கிறாங்க, 2 பேரும் இன்சார்ஜ். ரைட்டா, தண்ணியை கரெக்டா பிரிச்சு கொடுக்கிறதுக்கு. என்ன இப்ப இந்த 2 அமைப்பு தான் ஃபைனலா அமைச்சிட்டாங்க. மெயின் ஃபங்க்ஷன் பாருங்க, இந்த CWMA சொன்னேன்ல, காவேரி நதிநீர் மேலாண்மை அமைப்பு, அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, காவேரி வாட்டர் ஷேரிங் இருக்குல்ல, அது அந்த தீர்ப்பு படி கரெக்டா போதா அப்படிங்கறத பார்க்கணும். ரெகுலேட் ரிலீசஸ் ஃப்ரம் ரிசர்வாயர்ஸ், இந்த அணைகள் கரெக்டா ரிலீஸ் பண்றது, தண்ணியை ரிலீஸ் பண்றது தமிழ்நாட்டுக்குள்ள. ஏன்னா ஆரம்பிக்கிற இடம் கர்நாடகா, நமக்குள்ள நுழையுது, அவங்க தான் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கணும். ரைட்டா, அதாவது இந்த ஜியாலஜில, அதாவது இந்த வாட்டர் இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹைட்ரோலஜில என்ன சொல்லுவாங்கன்னா, நதி எங்க ஆரம்பிக்குதோ அந்த மலைகள்ல இருந்து ஆரம்பிக்குதுல, மலைகள் பாறைகள் இருந்து அங்க ஆரம்பிக்குதுல, பனிமலைகள் இருந்து ஆரம்பிக்கிற இடத்த அப்ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல சொல்றேன், அப்ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க. அது முடிகிற இடம் இருக்குல்ல, மவுத், அத தமிழ்நாட்டுக்குள்ள முடியுதா, இந்த டெல்டா மாவட்டங்கள், இந்த இடங்கள்ல எல்லாமே டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. ரைட்டா, அது ஞாபகம் வச்சுங்க, அது கொஞ்சம் முக்கியம், போக புரியும். இப்ப என்ஷூர் கர்நாடகா ரிலீசஸ் வாட்டர் தமிழ்நாடு ஆஸ் பர் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், அதாவது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி கரெக்டா தமிழ்நாட்டுக்கு இத்தனை டிஎம்சிபி தண்ணி உள்ள போகணும், ரைட்டா, ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபங்க்ஷன், அந்த பணியை யார் செய்வா அப்படின்னா CWMA சொல்லக்கூடிய அந்த அமைப்பு தான் செய்யும். அப்புறம் சூப்பர்வைசிங் ஸ்டோரேஜ், எவ்வளவு ஸ்டோரேஜ் பண்ணிருக்காங்க, அப்புறம் அந்த அதாவது அப்போர்ஷன்மெண்ட், அப்புறம் கண்ட்ரோல் ஆஃப் காவிரி வாட்டர்ஸ், இது எல்லாத்தோட முடிவுகள், அந்த ஹைட்ரோலஜி சம்பந்தப்பட்ட முடிவுகள் எல்லாத்தையுமே CWMA ரெகுலரா செக் பண்ணிட்டே இருக்கும். ரைட்டா, அந்த ரெகுலேஷன் கமிட்டி அதுக்கு கூடுதலா உதவும். இந்த 2 அமைப்பு ஞாபகம் வச்சுங்க. இப்ப பாருங்க, காவேரி நதினா அதோட டீடைல்ஸ் பார்த்தாச்சு. ரைட்டா, அந்த டீடைல்ஸ் ஒட்டி டிஎம்சினா எந்த அளவுக்கு, அது ஒரு டிஎம்சினா என்ன அப்படிங்கறது அந்த டீடைல் டெப்த்னஸ் புரிஞ்சிச்சு. அப்புறம் இந்த இன்டர்ஸ்டேட் வாட்டர் ட்ரிபுனல் அமைச்சது, அதோட தீர்ப்பு 2007 வழங்கினது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு 2018 வழங்கினது, அதான் ஃபைனல் ஆர்டர். அந்த ஃபைனல் ஆர்டர் தொடர்ந்து CWMA அமைச்சது, அது ரெகுலரா செக் பண்ணி உள்ள அமுச்சு விட்டுருக்குது, டிஎம்சிபி தண்ணியை தமிழ்நாடு தந்து விடுறது. இந்த வரலாறு கரெக்டா நமக்கு தெளிவா தெரியுது. ரைட்டா, இப்ப நமக்கு பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத பாத்துருவோம். இந்த மேகதாடு அணை பிரச்சனை இப்ப எங்க ஸ்டார்ட் ஆகுது. ரைட்டா, எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, 2019 இந்த கர்நாடகா கவர்மெண்ட் சும்மா இருக்காம ஒரு விஷயம் செய்யறாங்க. அவங்க மாநிலத்துக்காக, அந்த மக்கள் தண்ணீர் தேவைக்காக ஒரு விஷயத்தை அவங்க செய்யறாங்க. என்ன செய்யறாங்கன்னா, கர்நாடகா அரசு மேகதாடு திட்டம், அதாவது அவங்க இடத்துல ஒரு குறிப்பிட்ட மாவட்டம், குறிப்பிட்ட ஊர்ல மேகதாடு அணை, அதாவது மேகதாடு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்துக்கு டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை உருவாக்குறாங்க. டிபிஆர்னு சொல்லுவாங்க. ஒரு திட்டம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் டிபிஆர் எந்த ஒரு அரசும் அப்படிதான் செய்வாங்கன்னு வச்சுங்களேன். டிபிஆர் லான்ச் பண்ணுவாங்க. அதுல டீட்டெயிலா இந்த திட்டம் வரனால என்னெல்லாம் நமக்கு சாதகம், என்னெல்லாம் டெக்னிக்கல் பிரச்சனை இருக்கு,
ஹைட்ரோலாஜிக்கல் பிரச்சனை என்ன இருக்கு, ஜியாலஜிக்கல் பிரச்சனை என்ன இருக்கு, சுற்றுச்சூழல் பிரச்சனை என்ன இருக்கு, சுற்றுச்சூழல் சார்ந்து எவ்வளவு மக்களுக்கு இது டிமாண்ட் தண்ணி தேவையை பூர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அணை கட்டணும்னா எவ்வளவு மக்களுக்கு தண்ணி தேவை பூர்த்தி செய்ய முடியும், எவ்வளவு விவசாயிகள் வந்து இதில் பலனடைவாங்க. இதான் வந்து டிபிஆர். ரைட்டா? இந்த டிபிஆர் வந்து ரெடி பண்றாங்க 2019ல கர்நாடகா கவர்மெண்ட். அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு வச்சுங்களேன், கட்டலாம் ஆரம்பிக்கல, சும்மா பேப்பர்ல ரெடி பண்றாங்க. ரைட்டா? அவ்வளவுதான். இப்ப 2019ல இந்த டிபிஆர் ரெடி பண்ணி யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா சென்ட்ரல் வாட்டர் கமிஷன். இந்த சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் இதை ஞாபகம் வச்சுங்க, இது வந்து 1945ல ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இந்த சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் தான் இந்த டேம் ப்ராஜெக்ட்ல எங்க இந்தியாவில் கட்டுறாங்களோ அதெல்லாம் அப்ரைசல் வழங்கி அதை ஆய்வு செஞ்சு அதுக்கு அப்ரூவல் இந்த மாதிரி சில விஷயங்கள்ல இந்த சென்ட்ரல் வாட்டர் கமிஷனோட இன்சார்ஜ். அது ஞாபகம் வச்சுங்க. ஃப்ளட் ஃபோர்காஸ்டிங் இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ். வாட்டர் டேட்டா கலெக்ஷன், ஒவ்வொரு அணையில என்ன வாட்டர் இருக்கு கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டா ஞாபகம் வச்சுங்க. சிடபிள்யூஎம்ஏ வந்து காவேரி நதிக்கு மட்டும், சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஒட்டுமொத்த இந்தியாக்கான எல்லா நதிகளுக்கும் சேர்த்து. டேம் சேஃப்டி, இன்டர்செப்ட் ரிவர் இஷ்யூஸ்லாம் இந்த சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் பார்க்கும். இவங்கள்ட்ட அந்த டிபிஆர் ஒப்படைக்கிறாங்க. ரைட்டா? ஞாபகம் வச்சுங்க 2019ல. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா 2019ல அந்த டிபிஆர் ரெடி பண்றாங்க, மேகதாடு அணை திட்டத்துக்கான அந்த டிபிஆர். உடனடியாக தமிழ்நாடு உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நிப்பாட்டலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்க பாருங்க டிபிஆர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ அணைய கட்ட போறாங்க, எல்லாம் கட்டி முடிச்சா அவ்வளவுதான் தண்ணிங்க வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப கட்டத்திலேயே தமிழ்நாடு சுப்ரீம் கோர்ட்ட போயிட்டாங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் 2025ல தமிழ்நாடு கேஸ் ஃபைல் பண்ணாங்களே, இந்த மேகதாடு அணையை தடுத்து நிறுத்தணும், டிபிஆர் எல்லாம் போட்டாங்க, என்ன ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க, தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் போனாங்களே. உச்சநீதிமன்றம் அதுக்கான தீர்ப்பை இப்ப 2025 நவம்பர்ல வழங்குறாங்க. என்ன தீர்ப்பு சொல்றாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் said it is premature and said expert bodies decide first. அதான் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் கொஞ்சம் ப்ரீமெச்சூரா செயல்படுறாங்க. என்னங்க பேப்பர்ல சும்மா ப்ராஜெக்ட் என்ன வந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு சொல்லிட்டு தானே ரெடி பண்ணிருக்காங்க, வேற எதுவும் செய்யலையே, செங்கல் எடுத்து வச்சு கட்ட ஆரம்பிக்கலையே. அதெல்லாம் எக்ஸ்பர்ட் பாடிஸ்லாம் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுவாங்க. இன்னும் ஆரம்ப கட்டத்தில் தானே இருக்கு. அதனால கண்டிப்பா இதெல்லாம் அப்ரூவல்லா டேம் வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டிஸ் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அப்புறம் தான் அப்ரூவல்லா, அதனால அப்ரூவலா இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டேம் கட்டலாம் அப்ரூவலா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் கமிட்டிஸ் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, அப்புறம் தான் அப்ரூவல் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குறாங்க 2025ல. ரைட்டா? இது அப்படியே ஞாபகம் வச்சுங்க. இப்ப இந்த ப்ராசஸ் ஆனா போயிட்டு இருக்கு. எக்ஸ்பர்ட் பாடிஸ்ட இந்த டிபிஆர் சமர்ப்பிச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிளியரன்ஸ்க்கு என்ன செய்யறது, ஒவ்வொரு துறையிட்டு கிளியரன்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு கர்நாடக அரசு தீவிரமா செயல்பட்டுவதுன்னு வச்சுங்களேன். இப்ப நீங்க இன்னொரு விஷயம் புரிஞ்சுட்டீங்கன்னா கடைசியான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். என்னன்னா, இந்த மேகதாடு திட்டம்னா என்னங்கிறது, அது எங்க கட்டுறாங்க, எங்க கட்ட ஆரம்பிக்க போறாங்க, கட்டுறாங்களா இல்ல அது இங்க விட முடியாது, இங்க கட்ட ஆரம்பிக்க போறாங்கிறத பாருங்க. அதாவது இந்த மேகதாடு அணை அப்படிங்கிறது, ரைட்டா, கட்ட ஞாபகம் வச்சுங்க, இந்த மேகதாடு அணை அப்படிங்கிறது கட்டா ராமநகர மாவட்டம், அதாவது கர்நாடகால ராமநகர மாவட்டம் சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. கர்நாடகால மாவட்டம் எங்க இருக்குன்னா கர்நாடகா தமிழ்நாடு பார்டர்ல இருக்கு, அங்கதான் கட்டுறாங்க. இதற்கான திட்டம் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா 67.16 டிஎம்சி ஃபீட் இந்த டேம் கட்டுறாங்கன்னா இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 67.16 டிஎம்சி ஃபீட். சுமார் இதுல இருந்து மின்சாரம் மட்டும் எவ்வளவு எடுக்க முடியும்னா 400 மெகாவாட் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க கர்நாடகா கவர்மெண்ட். இது எதுக்காக அமைக்கிறாங்க அப்படின்னா, பெங்களூர் இருக்குல்ல, பெங்களூர்ல பெரிய டிமாண்ட், பாப்புலேஷன் அதிகம், மக்கள் தொகை அதிகம், தண்ணி தேவை அதிகமாயிடுச்சு. பெங்களூர்ல பாப்புலேஷன் அதிகமாயிட்டே வருது. இங்க தமிழ்நாடு சவுத் இந்தியால பிரதானமா நிறைய பேர் போய் டிராவல் பண்ணி ஐடி இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கறாங்கன்னா ஒன்னு சென்னை போவாங்க, பெங்களூர் போவாங்க, அதிகமா பெங்களூர் போவாங்க. பெங்களூர்ல நீங்க இந்தியால டிராபிக் உச்சகட்ட இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல முதன்மை மாவட்டமா வந்து பெங்களூர் இருக்கும். ரைட்டா? ஒரு கிலோமீட்டர் போறதுக்கு 20 நிமிஷம் எடுத்துக்கும், அந்த அளவுக்கு இருக்கும் பெங்களூர். ரைட்டா? சென்னையோட மோசம் பெங்களூர் டிராபிக்கை பொறுத்த வரைக்கும். அங்க அந்த அளவுக்கு பாப்புலேஷன் இருக்கனால அவங்களோட தண்ணி தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா கவர்மெண்ட் இந்த மேகதாடு அணை திட்டத்துக்கு லான்ச் பண்ணி கட்டலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. அப்புறம் பவர் ஜெனரேஷன், மின்சார அந்த அதாவது என்ன சொல்றது, ஹைட்ரோ பவர், ரைட்டா, நீர்மின் சக்தி, அது அப்புறம் ரெகுலேஷன் ஆஃப் ரிவர் ஃப்ளோஸ், நதி போறது அதுக்கான ரெகுலேஷன், இது அந்த மேகதாட்டு அணை திட்டத்துக்கான அந்த இது. ஏன் கர்நாடகா சப்போர்ட் பண்றாங்கன்னா, அதாவது பெங்களூர் பாப்புலேஷன் ஹெவி ஆகிட்டே இருக்கு, வாட்டர் மேகதாட்டு அணையை வந்து ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், எலக்ட்ரிசிட்டிக்கு யூஸ் பண்ணலாம், அப்புறம் மற்ற விஷயம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல என்ன சொல்றாங்க, கர்நாடகா கிளைம்ஸ் இட் வில் ஸ்டில் ரிலீஸ் தமிழ்நாடு அலோகேட்டட் காவிரி ஷேர்ட் ஆஸ் பர் ட்ரிபியூனல் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ். நாங்க அதை கட்டினாலும் இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 67 டிஎம்சி இருந்தாலும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை நாங்க மாற மாட்டோம், நாங்க ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக அரசு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. ரைட்டா?
இப்ப தமிழ்நாடு இதை ஏன் வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னா, இவ்வளவு 67 டிஎம்சி வந்து நீங்க அப்ஸ்ட்ரீம்ல கட்டுறீங்க, ஆரம்பிக்கிற இடத்துல கட்டுறீங்க அப்படின்னா, நீங்க எப்ப திறந்துடணும் அந்த டைமிங் அந்த கண்ட்ரோல உங்க சைட்ல வந்துடும். ஏன்னா 67 டிஎம்சி, ஒரு டிஎம்சியே 2830 கோடியில்ட்ட சொன்னேன், 67 எங்கிட்டோ போகுது. அவ்வளோதான் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஆபத்து, எங்களுக்கு தண்ணி வந்தாகணும், ரைட்டா, இந்த திட்டத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லுது. ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்டேட், நதி முடிகிற இடத்துல இருக்கு, அதான் ஆபத்து, ரைட்டா, அதான் பெரிய பிரச்சனையே இப்ப இங்க. அப்ப இதனால இம்பாக்ட் ஆன் ஃபார்மர்ஸ், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினத்துல மிகப்பெரிய நீர்ப்பாசனம் மற்றும் விவசாயம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து இதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ரைட்டா. இப்ப இது அது மட்டும் இல்லாம தமிழக அரசு என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி திட்டம்லாம் கட்டி இந்த அவ்வளவு டிஎம்சி ஃபீட் அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா இது காவிரி ட்ரிபுனல் அவார்டுக்கு எதிரா இருக்கு, உச்சநீதிமன்றம் தீர்ப்புக்கு எதிரா இருக்கு, சிடபிள்யூஎம்ஏ, இந்த சிடபிள்யூஎம்ஏ எப்ப எப்படி அப்ரூவல் கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியல, ரைட்டா. அதனால இதெல்லாம் எதிரா இருக்கு, பாத்துங்க, நிப்பாட்டிடுங்க, இந்த திட்டம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வார்னிங் கொடுக்குறாங்க கர்நாடகாவுக்கு. இப்ப கர்நாடகா மேகதாடு அணை கட்டினா அவங்களுக்கே சவால் இருக்கு. என்னென்ன சவால்னா, ஃபர்ஸ்ட் சிடபிள்யூஎம்ஏ அப்ரூவல் வாங்கணும், ரைட்டா. அவங்க உச்சநீதிமன்றம் தீர்ப்புல அந்த டிஎம்சி ஃபீட்ல இருக்கு, அதெல்லாம் போகுமா போகாதான்னு செக் பண்ணுவாங்க, ஒண்ணு. ரெண்டாவது சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் இருக்குல்ல, அவங்கள்ட்ட அப்ரூவல் வாங்கணும். ஏன்னா டேம் கட்ட திட்டத்துக்குலாம் அப்ரைசல் கொடுக்குறது அவங்க, ஸோ சிடபிள்யூசி தான் அப்ரூவல் வாங்கணும். அப்புறம் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் அப்ரூவல் வாங்கணும், அதாவது காடுகள் பாதுகாப்பு சட்டம் படி சுற்றுச்சூழல் அமைச்சகம்ட்ட அப்ரூவல் வாங்கணும். அடுத்து ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ், அது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன், காடுகள் பாதுகாப்பு சட்டம் படி காடுகள் அந்த ஃபாரஸ்ட் துறை இருக்குல்ல, அதுக்கு தான் அப்ரூவல் வாங்கணும், ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ். ஏன்னா ஃபாரஸ்ட்லாம் கிளியர் பண்ணி விட்டாதான் அந்த இது டேம் கட்டுற மாதிரி ஒரு சூழல் வரும். அப்புறம் நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் பீரோ, அதாவது இந்த வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களே அவங்கள்ட்ட அப்ரூவல் வாங்கணும். ஏன்னா அங்க கட்டினாங்கன்னா வைல்ட் லைஃப் பாதிக்கப்படும், வனவிலங்குகள் பாதிக்கப்படும், அவங்கள்ட்ட அப்ரூவல் வாங்கணும். அப்புறம் சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி, ஏன்னா மெஜாரிட்டி அங்க கட்டுறது எதுக்குன்னா இந்த 400 மெகாவாட் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி உருவாக்க போறோம்னு சொல்றாங்களே, அப்ப எலக்ட்ரிசிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்கள்ட்ட அப்ரூவல் வாங்கணும். இதெல்லாம் கர்நாடக அரசு செய்யணும் இந்த ப்ராசஸ். அட்வைசரி கமிட்டி ஆஃப் த யூனியன் ஜல் சக்தி மினிஸ்டர், இந்த ஜல் சக்தி தான் தண்ணீர் சம்பந்தப்பட்ட அமைச்சகம், இவங்கள்ட்ட அப்ரூவல் வாங்கணும். ஸோ இவ்வளோ நபர்கள்ட்டையும் இந்த கிளியரன்ஸ், ரைட்டா, என்ஓசியை வந்து வாங்கணும். யாரு? கர்நாடகா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்ப உங்களுக்கு இந்த மேகதாடு அணைனா என்ன, மேகதாடு அணை சம்பந்தப்பட்ட தீர்ப்புகள் என்னென்ன, அதை ஏன் கர்நாடகா கவர்மெண்ட் அதை கட்டணும்னு சொல்லிட்டு ஒத்த கால நிக்குது, அது ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுக்குறாங்க, காவேரி நதியோட மொத்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டிஎம்சினா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே உங்களுக்கு மைண்ட் செட் ஆயிருக்கும், ரைட்டா. ஏன் நம்ம எதிர்க்கணும், இதனால என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மைண்ட் செட் ஆயிருக்கும். இப்ப இந்த வரிசையில தான் இப்ப சட்டமன்றம் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல சட்டமன்றம் கூட்டி தமிழக அரசாங்கம், முதலமைச்சர் விஜய் தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த மேகதாட்டு அணை திட்டம் மிகப்பெரிய ஆபத்து, அதனால இதை எல்லா கட்சியும் சேர்ந்து நம்ம இதுக்கு ஒரு எதிர்ப்பு தீர்மானம் இங்க நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் சேர்ந்து மேகதாட்டு அணை திட்டம் ஆபத்து தான். ஏன்னா கடந்த எல்லா அரசாங்கமும் அதை எதிர்த்து தான் வந்திருக்காங்க. 2019 ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அதிமுக, திமுக, இப்ப தாவேக வரைக்கும், ரைட்டா. அதனால எல்லாமே ஒரு முறை தான் இதுக்கு எதிர்ப்பு தீர்மானம் பாஸ் பண்ணியிருக்காங்க. மத்திய அரசு இதுக்கு தடை விதிக்கணும், மத்திய அரசு இதை நிப்பாட்டணும். பிளஸ் எல்லா கிளியரன்ஸ்லாம் யாரும் கொடுக்க கூடாது, தயவு செஞ்சு யாரும் கொடுக்காதீங்க. இது உச்சநீதிமன்றம் தீர்ப்புக்கு எதிராக இருக்கு. ஃபுல் கண்ட்ரோல் கர்நாடகாவுக்கு போயிடும். 67 டிஎம்சி ஃபீட் யோசிச்சு பார்க்க அளவுக்கு அந்த அப்ஸ்ட்ரீம் ஸ்டேட்ல கூடிய கர்நாடகாவுக்கு போயிடும். அதனால இது மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாடுக்கு, தமிழ்நாடு விவசாயிகளுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இந்த தீர்மானம் முன்மொழிஞ்சிருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்டா. ஸோ இதான் இந்த மேகதாடு அணை திட்டம் சம்பந்தப்பட்ட ஒட்டுமொத்த டீட்டெயில், ரைட்டா. டீட்டெயில் ரிப்போர்ட் மாதிரியே உங்க டிபிஆர் மாதிரி நான் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டேன், ரைட்டா, இந்த வீடியோ மூலமாக. இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும். திட்டம் என்ன, காவேரி நதி பிரச்சனை என்ன, வரலாறு என்ன, எல்லாமே ஐடியா கிடைச்சு. சட்டம் என்ன சொல்லுது, எல்லா தீர்ப்புகள் என்ன சொல்லுது, உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, ரைட்டா. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம போட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம், ரைட்டா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.